2 topics impact everyone. 2 டாப்பிக்கை வந்து உங்கள் எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணோம். என்னென்ன டாபிக்னால் வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்த் அண்ட் மணி. ஹெல்த்தும் மணியும் உங்கள் விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணோம். அதாவது உங்கள் வாழ்க்கையே இந்த ஹெல்த்தும் மணி தான். ஸோ இது முக்கியம், ஹெல்த்து மணி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். The healthcare industry is trumps of modern science. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இருக்க சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வித் ரைசிங் லைஃப் expectancy across the world, scientific have replaced doctors, old ideas how human body works, and virtual everyone healthier because of it. ஒரு ஹியூமனோட பாடி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி விர்ச்சுவலாக எவ்ரி ஒன் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அந்தளவுக்கு நமக்கு வந்து சயின்ஸ் இப்போ இருக்குது. இப்போ அந்தளவுக்கு நமக்கு ஒரு 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 டெக்னாலஜி இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் இந்த மணி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டிங், பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் பிளானிங் இஸ் அனதர் ஸ்டோரி. இதே மணி சைடு வந்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இண்டஸ்ட்ரி, பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் பிளானிங் இஸ் அனதர் ஸ்டோரி. இது எல்லாமே ஒரு அனதர் ஸ்டோரி, என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் as scooped up the smartest mind coming from top universities and last two decisions. ஃபினான்ஷியல் பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் மைண்டாக இருக்கணும், அதனால பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்கோப் ஸ்மார்ட் மைண்டெல்லாம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் வாஸ் மோஸ்ட் பாப்புலர் மேஜர் இன் பிரின்ஸ்டன் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டிஸ்ட்ரிக்ட் எகோ. பிரின்ஸ்டன் ஸ்கூல்ஸுன்றது ஒரு இன்ஜினியரிங் எகோ, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி போல். If there any evidence it has made us better investor, ஏதோ ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக மாற்றிருக்கா அந்த ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து படித்தவங்க, அந்த ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக மாற்றிருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஐ ஹாவ் லாஸ்ட் சீன் நன். அவர் அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லையா. ஐ ஹாவ் சீன் நன் thought collective trial and error over the year we will learn how to become better farmers. Thought collective trial and error over the year we learned how to become better farmers. இப்படி ஒரு பெட்டர் விவசாயியாக இருக்குமே தவிர இவ்வளோ வருஷத்தில் ஒரு விவசாயியாக எப்படி இருக்கிறது பற்றி நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்து skilled plumbers and advanced chemist but has trial error thought us to become better without personal finance. பட் இவ்வளோ தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பர்சனல் ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நமக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அது வந்து முக்கியம். இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஏன் இது தெரியல, இவ்வளோ தெரிஞ்சிக்காமல் ஏன் இருக்கீங்க, இது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Are we less likely to bury ourselves in debt? நம்ம செல்ஃப் வந்து கடனா more likely to save rainy is prepare for retirement. மழை காலத்துக்கோசரம் டெய்லிக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. prepare for retirement. Psychology of money. Have realistic view about what money does and doesn't do what to our happiness. உண்மையுமே எது நம்மளுக்கு மணி வேல்யூ தருது, எது உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. I have seen no complaining evidence. எந்த ஒரு கம்ப்ளைனிங் எவிடன்ஸும் அவர் பார்த்தது இல்லையா. Most of the reason why I believe is that
that we think about and thought about money. In ways are too much like physical with rules and law, and not enough like psychology with emotion. Most of the reason why I believe that we think about thought and about money. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது வந்து நம்மளோட யோசிக்கிறதுல தான் இருக்குது நம்ம மணி. நம்ம யோசிக்கிறதெல்லாம் அந்த ஒரு மணி இருக்குது. there are too much like physics, ஒரு ரொம்ப அதிகமாக ஒரு ஃபிசிக்ஸ் வித் ரூல்ஸ் அண்ட் லா, கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் இருக்குது. அண்ட் நாட் எனஃப் லைக் சைக்காலஜி வித் எமோஷன் ரூல்ஸ். இது வந்து ஒரு எமோஷன் சைக்காலஜி மாதிரிலாம் இல்லை. and that to me as a fascinating as it is important. Money is everywhere. It affect all of us. பணம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் பணம் சார்ந்து தான் நம்ம இருக்கோம். பணத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். இப்போ என்கிட்ட பணம் எல்லாம் என்னால் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பணம் தான் சார்ந்து தான் நம்ம இருக்கோம். அண்ட் கன்ஃபியூஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ், ரொம்ப நிறைய பேர்த்த குழப்பப்படுத்துது. எவ்ரி ஒன் திங்க் அபவுட் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. எல்லோரும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். இட் ஆஃபர்ஸ் லெசன் ஆன் திங்ஸ் தட் அப்ளை டு மெயின் ஏரியாஸ் ஆஃப் லைஃப் லைக் ரிஸ்க், கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். சில பேர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது, கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது. இப்போ ஒரு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி அதிகமாக, அதாவது கொஞ்சம் பயந்துக்கிட்டே பணம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வாழ்ந்துகிட்ருக்கனால அவங்களால ஒன்றும் ரிச் ஆக முடியல. Few topics offer more powerful magnifying glasses that help explain why people behave the way they do that money. சில பீப்புள் பிஹேவ் பண்ணுறது தான் அந்த மணியோட இது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பீப்புள் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க அதுதான் நமக்கு முக்கியம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். அதாவது இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. My own application for the psychology of money is shaped by more than decide writing of a topic. I began writing about finance in early 2008. My own appreciation of the psychology of money is shaped by more decide writing on topic. இந்த ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த ஒரு விஷயம். தேங்க்யூ சொல்கிறேன். மணி இஸ் ஷேப்டு பை ஓன் டிசைன். அதாவது உங்கள் விதி தான் உங்கள் பணத்தையே செதுக்குது. ஐ பிகின் ரைட்டிங் அபவுட் ஃபினான்ஷியல் இன் இயர்லி 2008. அவர் 2008 இந்த புக் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இட் வாஸ் ட்ரான் ஆன் ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட். அதாவது ஒரு மார்க்கெட் டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் டவுன்ஃபால் தான் அப்புறம் அவர் சந்திக்கிறாரு. அண்ட் வர்ஸ்ட் ரெசிஷன் இன் ஸோ இயர்